இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரகாஷ் ராஜ் அப்படின்னு ஒரு நடிகர் அட்டி நடிக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறாரு, மோடி அவர்களை பேசுறாரு, பிஜேபிக்கு எதிராக பேசுறாரு. இவ்வளவும் பேசிட்டா என்ன சொல்றாருன்னா, எனக்கு படங்கள் குறையுது, பிரச்சனைகள் வருது, ஆனால் இருந்தாலும் நான் மனுஷங்க. மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், மக்களினுடைய அன்பு தான் எனக்கான அந்த உயரமாக இருக்கிறது, அதனால தான் நான் வந்து ஒரு வெற்றிகரமான கலைஞனாக இருக்க முடிகிறது. அந்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பிற்கு பிரதி உபகாரமாக, பிரதி பலனாக நான் அந்த மக்களுக்கு திருப்பி செய்வதற்கான விஷயங்களை, மக்களுக்கான அரசியலை பேசுகிறேன். பிரகாஷ்ராஜினுடைய நிலை என்பது வேறு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஏன் அரசியல் வந்து தீவிரத்தன்மை அடைந்தார்னா, அவர் அடிப்படையிலே இடதுசாரி சிந்தனை ஆசானாக கருதி கொண்டிருக்கக்கூடிய, கன்னடத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய, பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய லங்கேஷ் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட மிகுந்த அன்போடு இருக்கிறார். அவர் தான் அவருக்கு ஆசான். அவருடைய குருவாக ஆசானாக இருந்த லங்கேஷினுடைய அன்பு மகளாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷை இந்துத்துவ வெறியர்கள், RSS குண்டர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறார். அந்த கொலைக்கு நீதி கேட்டு அவர் தீவிர அரசியலுக்குள்ளே வருகிறார். ஹீரோஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க பேசுற கொள்கை, அவங்களுடைய கருத்து எல்லாமே மக்களுக்கு எதிராகவே இருக்கு. வில்லன்கள் உண்மையில் நல்லவர்களாக இருப்பதும், கதாநாயகர்கள் தான் நான் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பதும் இது காட்டுகிறது. ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், நாங்க வந்து நோட்டையெல்லாம் வந்து செல்லாதுன்னு அறிவிச்சு நாட்டினுடைய பிரதமரை வந்து அறிவிச்ச போது எல்லாரும் கியூல நின்று 150 பேருக்கு மேல வரிசையில் நின்று செத்துக்கிட்டு இருக்கும் போது புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு சொன்னாரு. யாரு? ரஜினிகாந்த். அப்ப பழைய இந்தியாவில் சம்பாதிச்ச காசுனா எங்கன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட பதிலே கிடையாது. பிரகாஷ்ராஜ் பயமே இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் விமர்சனம் செய்கிறாரா இல்லையா? அவர் மன்னருங்கிற பேர்ல விமர்சனம் செய்கிறாரு. நீ கடவுளாயிருவியா, நீ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றாரா இல்லையா? அந்த தில்லு வந்து பிரகாஷ்ராஜுக்கு இருக்கிறது. தனக்கு ஏதாவது பட வாய்ப்புகள் பறி போய்விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக பதுங்குகிற குணம் வந்து பிரகாஷ்ராஜ் கிடையாது. பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நேர்மையான மனசாட்சி உள்ள ஒரு கலைஞனாக நிமிர்ந்து நிற்கிறார். அதனால அதிகாரத்துக்கு முன்பு கூடை கும்பிடு போட்டா பிரகாஷ்ராஜுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கும், தேசிய விருதுகள் கிடைக்கும், சிறந்த நடிகனுக்கான தேசிய விருதுகள் கிடைக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னை விட பெரிய நடிகை மோடி தான் சொல்றாரா இல்லையா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர்கள் அப்படின்னாலே முதுகெலும்பு இல்லாதவர்கள், உள்ளவனை வச்சுட்டு வெளியில் பேசுவாங்க, நாக்கு சுத்தமாக இருக்காது, இப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் நிறைய இடங்களுக்கு. ரஜினிகாந்தை மனதில் வைத்து எல்லா நடிகர்களையும் பேசக்கூடாது. எல்லா நடிகர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பேச்சு நடிகர்கள் மேலே இருக்குது. நடுவில் ரஜினி சார் வந்துட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நீங்கள் ரஜினி சார் கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் அப்படின்னு ஒரு நடிகர் அட்டி நடிக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறாரு, மோடி அவர்களை பேசுகிறாரு, பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாரு. இவ்வளவும் பேசிட்டா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு படங்கள் குறையுது, பிரச்சனைகள் வருது, ஆனால் இருந்தாலும் நான் மனுஷங்க, நல்லதை நோக்கி தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் பேசுகிறார் இல்லையா? இவருடைய இந்த பண்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமா நடிகர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை, வெற்றியை கொண்டாடுகிற போதெல்லாம் பெரும்பாலான பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏதோ கடவுளினுடைய ஒரு அருள்னால தான் அது கிடச்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுவாங்க. நம்ம பல பேர் பார்த்துருக்கோம். வெற்றி பெற்ற பல கலைஞர்கள்லாம் நேரடியாக கடவுள் மேலே அந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. என்னமோ கடவுள் தான் வந்து கேமரா கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, அவர் தான் ஷூட்டிங் எடுத்து கொடுக்குறாரு, அவர் தான் எடிட் பண்ணி கொடுக்குறாரு, அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு, இந்த 24 கிராஃப்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுறது கடவுள் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க பல பேர். பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் அதற்கு மாறாக பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறார் என்றால், என்னை விட திறமைசாலிகள் பல பேர் இருக்கான் திரைப்பட உலகத்தில், மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், மக்களினுடைய அன்பு தான் எனக்கான அந்த உயரமாக இருக்கிறது, என்னுடைய சிம்மாசனம் என்பது மக்களின் அன்பு தான், அதனால தான் நான் வந்து ஒரு வெற்றிகரமான கலைஞனாக இருக்க முடிகிறது. அந்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பிற்கு பிரதி உபகாரமாக, பிரதி பலனாக நான் அந்த மக்களுக்கு திருப்பி செய்வதற்கான விஷயங்களை, மக்களுக்கான அரசியலை பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் நீங்கள் அரசியல் பேச வேண்டும் என்று கேட்பதற்கு, மக்கள் எனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய இந்த வசதிகள் எல்லாமே, நான் அடைந்திருக்கிற புகழ், என்னுடைய வசதிகள் எல்லாமே மக்கள் தந்தது. ஒரு நடிகனை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு வந்து மார்க்கெட் கிடையாது, படம் ஓடாது. அப்போ ஒவ்வொரு பைசாவுமே ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவன் தங்க காசு கொடுத்தது வந்து யாரு? மக்கள் கொடுத்தான். அதனால் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, கருப்பு பணம் வைத்திருக்கிற முதலாளிகளுக்கும் காட்டு தர்பார் நடத்துகிற அரசாங்கத்துக்கும் விசுவாசிகளாக இருக்கான், மக்களுக்கு விசுவாசிகளாக இல்லாமல். அதைத்தான் பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு.
இளையராஜா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து மோடி அவர்களை அம்பேத்கருக்கு இணையாக வந்துட்டு ஒப்பிட்டு பேசினாங்க ஒரு இடத்துல. பிரகாஷ் ராஜுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு அம்பேத்கர் சுடர் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டு. சினிமா துறை ஒரே துறையிலேருந்து இப்படி ரெண்டு வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்களையும் அம்பேத்கரோட ஒப்பிடுறாங்க, பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் அவார்டு கொடுக்குறாங்க. யார் எப்படி? இளையராஜா அவர்கள் இசையிலே எவ்வளோ பெரிய ஞானியோ அரசியலிலே அதற்கு நேர் எதிரான ஞானசூன்யம் அவருக்கு அரசியலை பற்றி எந்த அடிப்படை விஷயங்களும் அவருக்கு தெரியாது. அவர் கங்கை அமரன் சொன்னதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கடிதம், ஒரு முன்னுரை மாதிரி ஒரு புத்தகத்திற்கு எழுத வேண்டும் என்பதனால, ஏன்னா அந்த முன்னுரை படித்தவர்களுக்கு தெரியும் அவருக்கு அம்பேத்கரை பற்றியும் சரியாக தெரியவில்லை, மோடியை பற்றியும் சரியாக தெரியல. யாராவது ஒருவரை பற்றி அவருக்கு தெரிந்திருந்தால் கூட அந்த முன்னுரையில் இப்படி எழுதியிருக்க முடியாது. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, செக்கு எது செவனிங்க எதுவும் தெரியாதுன்னு, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க. அவர் இசையோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. அவருக்கு இசை கூடத்தோடு அவருடைய பணி முடிந்தது. அதை தாண்டி அவர் பேசுகிற விஷயம்லாம், அவர் பாடுனா இளையராஜா, பேசுனா அவரும் ஒரு எச் ராஜா தான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. நல்ல கவிதையாக இருக்குது சார். பாடுனா இளையராஜா, பேசுனா எச் ராஜா. அதாவது இளையராஜா அவர்களை இவ்வளவு வந்துட்டு யாரும் விமர்சனம் பண்ணிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எச்ராவோ இல்லை, நான் உண்மையை சொல்லுகிறேன். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளிலே ஒரு வீதி பாடகனாக, தெருக்கலைஞனாகத்தான் அவர் தொடங்கி வர்றாரு. அவருக்கான முதல் வாய்ப்பை தமிழ் சினிமாவிலே அவருக்கான கோடம்பாக்கத்தின் கதவுகளை திறந்து விட்டவர்களே இடதுசாரிகள் தான். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கிளி படத்திற்கு கதை எழுதிய ஆர் செல்வராஜ் அவர்களுடைய மூலமாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பில் தான் அவர் பஞ்சர்ணாச்சலத்தை சந்திக்கிறார். அதனுடைய வாய்ப்பு அவர் கிடைக்கிறது. அதனால் இடதுசாரிகள் தான் அவருக்கு பாதை போட்டு தந்தார்கள். அவர்களை மறந்துவிட்டு அவர் பின்னாளிலே வந்து வசதி வந்ததற்கு பின்னால் வலதுசாரிகளினுடைய அரசியலுக்கு வால் பிடிக்கிறார். காசியிலே போய் சங்கமம் வந்து தமிழ் சங்கமம் என்கிற பேரிலே போய் அங்கு வந்து எத்தனையோ இசைக்கருவிகளை எல்லாம் வாசிக்க தெரிந்த இளையராஜா கடைசி காலத்திலே ஜால்ராவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற, அவர் புகழுக்கு அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அவமானம். அதை அவர் செய்திருக்கக்கூடாது. ஏன்னா அரசுகள் மாறிக்கொண்டே இருக்கும், ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க, அரசு எத்தனையோ மன்னர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இசைக்கு அவர் நிரந்தர ராஜாவாக மக்கள் நேசிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடாது. இப்போ விஜயகாந்த் வந்துட்டு அந்த மண்டப விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வராரு. அந்த மாதிரி பிரகாஷ் ராஜுக்கும் பிஜேபிக்கும் உண்மையிலேயே ஏதாவது பர்சனலான பிரச்சனைகள் இருந்ததுண்டா? இல்லை, விஜயகாந்த் அவர்கள் நற்பணி செய்தார், நிறைய மக்களுக்கு உதவி செய்தார். அவருக்கு எங்கு போனாலும் கூட்டம் வந்தது. அதை பின்னாளில் அரசியல் கட்சியாக மாற்றலாம் என்று நினைக்கிற போது அவர் கட்டியிருக்கிற கல்யாண மண்டபத்திற்கு வந்து அந்த மேம்பாலம் கட்டுவதற்கான பகுதியிலே இடிபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோது அவருக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு வந்ததே தவிர மண்டபத்தை இடிக்கிறதுக்காகலாம் அவர் வரலை. அவர் எத்தனை மண்டபம் வேணாலும் கட்டக்கூடிய இல்லை. ஆனால் அப்படிதானே சார் பேசப்பட்டுச்சு அந்த டைமில் வந்துட்டு அவர் வந்ததே. அவருக்குமான முரண்பாட்டிற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக பேசப்பட்டதே தவிர அதற்காக அவர் அரசியல் கட்சிக்கெல்லாம் வரல. அரசியல் கட்சி என்பது அவர் நற்பணி மன்றமாக இருந்த போதே அவருக்கு ஏற்பட்ட புகழினால் செல்வாக்கினால் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் பின்னால். அதில் இருக்கக்கூடிய உரசல், ஏன்னா அவருடைய திருமணமே கலைஞர் தலைமையில் தான் நடந்துச்சு. புரட்சி கலைஞர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புரட்சி தலைவர் என்று எம்ஜிஆர் அவர்களுடைய பேரில் இருக்கிற ஒரு பகுதியையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த முன்னொட்டாக இருக்கக்கூடிய சொல்லையும் இணைத்து தான் எம்ஜிஆரையும் கலைஞரையும் இணைக்கிற சொல் தான் புரட்சி கலைஞர், புரட்சி தலைவர் கலைஞர். அது ரெண்டும் இணைக்கிறதா புரட்சி கலைஞர். அதனால் அவர் திராவிட இயக்க பற்றாளர். கலைஞர் தலைமையில் தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய எழுத்துலக வாழ்க்கையை பாராட்டி பொன்விழாவிற்கு வந்து தங்கப்பேனாவை பரிசு கொடுத்தவர் அவர். அதனால் அது காரணம் அல்ல. பின்னாளில் ஏற்பட்ட முரண்பாடு அவர்கள் கூட்டணிக்குள்ளே போக முடியாத திமுகவுக்கான எதிர்நிலைப்பாட்டுக்கு அந்த மண்டபத்தினுடைய ஒரு பகுதி இடிக்கப்பட்டது, நெடுஞ்சாலைத்துறையால் இடிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்கிற ஐயப்பாடு அவருக்கு பின்னால் ஒரு பிரச்சனையாக மாறுது. ஆனால் பெரும்பாலும் சார் ஒரு நடிகர் வந்துட்டு கட்சி தொடங்குறாங்க, இல்லை அரசியலுக்குள்ளே வராங்கன்னா பர்சனலாக எங்கேயாவது இடத்துல யாராவது அவங்களை சீண்டி விட்டுருவாங்க, உடனே டக்குன்னு வந்துருவாங்கிறது ஒரு புரிதலாக இருக்குல்ல. அப்படி பிரகாஷ் ராஜ் ஏதாவது உண்டா? நடிகர்களை பற்றி நீங்கள் மிக தவறான கணக்கு போடுறீங்க. அவர்கள் யார் சொல்லி கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு மிதமிஞ்சிய பணம் வருகிற போது, கணக்கு காட்ட முடியாத பணம் வருகிற போது அரசியல் கட்சி ஆரம்பித்தால் அது ட்ரஸ்ட் கணக்கில் வரும், அதற்கு இன்கம் டேக்ஸ் கிடையாதுங்கிறதுனால அரசியலுக்குள்ளே புகுந்து கொள்வதன் மூலமாக அவர்களுடைய பெரும் சம்பாத்தியத்தை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் கட்சிக்குள்ளே வருவாங்க. யார் தூண்டி விட்டுலாம் வரமாட்டாங்க. அப்படியெல்லாம் நடிகர்கள் வந்து நீங்கள் எளிதாக கணக்கு போடக்கூடிய அளவிற்கு ஆட்களே கிடையாது. பிரகாஷ்ராஜினுடைய நிலை என்பது வேறு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஏன் அரசியலில் வந்து தீவிரத்தன்மை அடைந்தார்னா அவர் அடிப்படையிலே இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அவர் மிகவும் தன்னுக்கு ஆசானாக கருதி கொண்டிருக்கக்கூடிய கன்னடத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய, பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய லங்கேஷ் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட மிகுந்த அன்போடு இருக்கிறார். அவர் தான் அவருக்கு ஆசான்.
அவருடைய பத்திரிகைகளின் மூலமாக தான் அவர் அரசியலை புரிந்து கொள்கிறார், சமூகத்தை புரிந்து கொள்கிறார், இலக்கியங்களை புரிந்து கொள்கிறார். அவருடைய குருவாக ஆசானாக இருந்த லங்கேஷினுடைய அன்பு மகளாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷை இந்துத்துவ வெறியர்கள், ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறார்கள். அந்த கொலைக்கு நீதி கேட்டு அவர் தீவிர அரசியலுக்குள்ளே வருகிறார். அதற்கு முன்பு அவர் அரசியல் பேசினார், தீவிரத்தன்மையாக பேசவில்லை, பொதுவான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த இந்துத்துவத்திற்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை தன் உயிரினும் மேலான ஆசானினுடைய மகளும் தோழியுமாக இருக்கக்கூடிய கௌரி லங்கேஷினுடைய படுகொலைக்காக நீதி கேட்டு அவர் இந்த அரசியலை பேசுகிறார். ஆனால் மக்கள் வந்துட்டு அவர் அங்கீகரிக்கிறாங்களா? அவர் வந்துட்டு போன முறை வந்து தேஜஸ்வி சூர்யாவுக்கு எதிராலாம் நின்றாரு. பட் ஆனால் வந்துட்டு அந்த எலெக்ஷனில் பெருசாக ஒன்றும் ஜெயிக்கவும் இல்லை, தேஜஸ்வி சூர்யா தான் ஜெயிச்சாரு. அப்படின்னும் போது வந்துட்டு மக்கள் வந்து இவரை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கா, இல்லை பிஜேபி உண்மையிலே பலமாகவே இருக்கா? ஒரு அரசியல் கட்சியிலே ஒருவர் வெற்றி பெறுவது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அரசியலில் வெற்றி பெறுவது, ஒரு தொகுதியிலே ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்சி கட்டமைப்பு வேணும். அவரை சாதாரண கிராமங்களை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இந்த கடைசி வாக்காளன் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் அவர் உறுப்பினர் அல்ல, அவர் எந்த அரசியலுக்கு பின்னாடியும் இல்லை. அவர் பாசிச எதிர்ப்புக்காகத்தான் அரசியல் பேசுகிறாரே தவிர, அவர் போய் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறதுனாலையோ நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர் ஆகிறதுனாலையோ, அவர் சினிமாவில் சம்பாதிச்ச காசே பெரிய பெரிய காசு சம்பாதிச்சிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம், அவர் ஒட்டுமொத்தமாக 5 வருஷம் இருந்ததுக்கான சம்பளத்தையெல்லாம் அவர் ஒரு சில படங்கள்லேயே சம்பளம் வாங்கியிருக்காரு. அவர் அதற்காக நிற்கல, ஒரு அடையாள அரசியலுக்காக அவர் நின்றார். தேர்தல் அரசியலில் இன்னமும் பிரகாஷ்ராஜுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை காங்கிரஸ் கட்சி வந்து வரவேற்கிறது. பல அரசியல் கட்சிகள் வந்து அவருக்கு சீட்டு தர தயாராக இருக்காங்க. அவர் தான் ஏற்க தயாரல்ல. அவர் அதை கூட விடுதலை சிறுத்தைகள் வழங்கிய அந்த அம்பேத்கர் சுடருடைய அந்த விருது வழங்குகிற விழா ஏற்புரையில் பேசியிருக்கிறாரு. நான் யாருக்கும் போய் நிற்க மாட்டேன், நான் வந்து நிரந்தரமான எதிர்க்கட்சி, நான் யார் அரசாங்கத்தில் யார் தவறு செய்தாலும், என்னுடைய நண்பனே அதிகாரத்துக்கு வந்தாலும் தவறு செய்தால் சுட்டி காட்டக்கூடிய நிரந்தர எதிர்க்கட்சியாக இருப்பேன், நான் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக ஒரு கலைஞன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியல் பேசுகிறேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் நினைத்தார்னா காங்கிரஸ் சார்பாகவோ அல்லது இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் சார்பாகவோ அவர் பிரச்சாரம்லாம் செய்தார். அவர் விரும்பினால் அவருக்கு வந்து முக்கியத்துவம் தருவார்கள். ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க. வந்து இளையராஜாவுக்கே ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க இல்லையா, அரசியல் தெரிந்தவர் கொடுக்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது, கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக. சரி, இப்போ வில்லன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், மன்சூர் அலிகானா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு மக்களுக்காக பேசுகிறாங்க, ஏதோ ஒரு தருணத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஹீரோஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க பேசுகிற கொள்கை, அவங்களுடைய கருத்து எல்லாமே மக்களுக்கு எதிராகவே இருக்குது. ஒரு சமநிலையிலேயே இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வில்லன்கள் உண்மையில் நல்லவர்களாக இருப்பதும், கதாநாயகர்கள் தான் நான் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பதும் இது காட்டுகிறது. ரஜினிகாந்த் என்ன பண்ணார், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம், நாங்கள் வந்து நோட்டையெல்லாம் வந்து செல்லாதுன்னு அறிவித்து நாட்டினுடைய பிரதமரை வந்து அறிவித்த போது எல்லாரும் கியூவில் நின்று 150 பேருக்கு மேலே வரிசையில் நின்று செத்துக்கிட்டு இருக்கும்போது புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு சொன்னார். யார்? ரஜினிகாந்த். அப்போ பழைய இந்தியாவில் சம்பாரித்த காசுலாம் எங்கன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட பதிலே கிடையாது. பல பேர் கேட்டாங்க, பழைய இந்தியாவில் சம்பாரித்த காசுலாம் எங்கன்னு. யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர்களுக்கான ஆளாக தங்களை மாற்றிக்கொள்வதில் பாலிவுட்டில் வந்து அமிதாப் பச்சன்லேருந்து, அவர் ராஜீவ்காந்தி காலத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்தார். யார்? அமிதாப் பச்சன். இப்போ மோடிக்கு நெருக்கமாக இருக்கிறாரு, அதானிக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. இங்கே ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது அவர் மாதிரி உண்டா அப்படின்னு பேசுவார். அப்புறம் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் திரும்ப வந்து பேசுவார். பெரியாருக்கு எதிராகவே பேசினார் இல்லையா ரஜினிகாந்த். பெரியார் வந்து இந்த மாதிரி தப்பாக சொன்னார், துக்குளக் படித்தா அறிவாளி ஆயிடலாம் அப்படின்னு சொன்னார். துக்குளக் படித்தா அறிவாளி ஆயிடலாம்னு சொன்னது மூலமாக ரஜினிகாந்துக்கு அரசியல் அறிவு இல்லை என்கிறதை நமக்கு வந்து உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனால் நடிகர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அரசியலில் இருக்கிறாங்களே தவிர உண்மையாகவே மக்களை நேசிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட பிரகாஷ்ராஜ் மட்டுமல்ல, மன்சூர் அலிகான் மட்டுமல்ல, பல நடிகர்கள் இருக்கிறாங்க. எம்ஆர் ராதா அவர்கள் வந்து திகாவினுடைய கடைசி வரைக்கும் பெரியாரின் பற்றாளராகவே இருந்தார். ராதா ரவி மாதிரி இப்போ ஒரு 10-15 கட்சிக்கு போயிட்டு எங்கே மீட்ரு கிடைக்கும்லாம் அவர் எம்ஆர் ராதா அலைஞ்சதே கிடையாது. அப்பாவினுடைய புகழுக்கு வந்து ராதா ரவி ஒரு களங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. எம்ஆர் ராதா சொல்கிறாரு, பெரியாரை நான் பின்பற்றுவது கூட கிடையாது, ஏன்னா பெரியார் ஊர்வலத்தில் வர்றாருன்னா நான் குதிரையில் முன்னாடி போவேன், நான் யாரையுமே பின்பற்ற மாட்டேன்னு சொன்னார். அவ்வளவு தூரத்திற்கு வந்து அவர்களெல்லாம் கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க. பெரியாரினுடைய இயக்கத்தை விட்டு அவர் கடைசி வரைக்கும் வந்து அந்த தன் கருத்தை மாற்றிக்கொள்ளாதவராக எம்ஆர் ராதா போன்ற கலைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு ஆளாகவும் நடிப்பில் ஒரு ஆளாகவும் இருக்கக்கூடிய இடத்துல கதாநாயகர்கள் தான் எப்போவுமே இருக்காங்க. ஆனால் சத்யராஜ் போன்றவர்கள், விஜய் சேதுபதி போன்றவர்கள்லாம் எப்பொழுதுமே பகுத்தறிவு சிந்தனைக்கு உரியவர்களாக இப்பொழுதும் பல பேர் இருக்கிறாங்க.
தரனா அண்ணாமலை வந்துட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாருல, இந்த மாதிரி வந்து டெபாசிட் கூட வாங்கலை பிரகாஷ் ராஜ், இவர் போய் மோடியை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு. அதை பற்றி அதை டெபாசிட் வாங்கியவன் தானே சொல்லணும். உனக்கே வாங்க செத்து இல்லையே. வருகிற தேர்தலில் உனக்கு டெபாசிட் பறி போய் விடுங்கிற நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியலை. நீ ஒவ்வொரு நடைபயணம் போனால் வழக்கமாக வந்து கட்சி வளரும்பாங்க. அவருக்கு தாடி மட்டும்தானே வளர்ந்துச்சு, எதுவுமே வளரலையே, கட்சி வளரலையே. எது வளருமோ அதானே சார் வளரும். அதாங்க உள்ளுக்குள்ளே, அதாவது மூளை வளர்வதற்கு பதிலாக சில பேர் முடி வளர்ப்பார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அரசியலிலே எதையுமே சாதிக்க முடியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய வந்து தன்னை வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரியாக நினைத்து கொண்டிருக்கிற மோடிக்கு பிரகாஷ்ராஜ் பயமே இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் விமர்சனம் செய்கிறாரா இல்லையா? அவர் மன்னருங்கிற பேரில் விமர்சனம் செய்கிறாரு. நீ கடவுள் ஆயிடுவியா, நீ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த தில்லு வந்து பிரகாஷ்ராஜுக்கு இருக்கிறது. தனக்கு ஏதாவது பட வாய்ப்புகள் பறி போய்விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக பதுங்குகிற குணம் வந்து பிரகாஷ்ராஜ் கிடையாது. பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நேர்மையான மனசாட்சி உள்ள ஒரு கலைஞனாக நிமிர்ந்து நிற்கிறார். அதனால் அதிகாரத்துக்கு முன்பு கூளை கும்பிடு போட்டால் பிரகாஷ்ராஜுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கும், தேசிய விருதுகள் கிடைக்கும், சிறந்த நடிகனுக்கான தேசிய விருதுகள் கிடைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட பெரிய நடிகை மோடி தான் சொல்கிறாரா இல்லையா? அந்த தில் அவருக்கு இருக்குது. அதனால் மக்கள் அவரை வந்து நேசிக்கிறாங்க. அதனால் பிரகாஷ்ராஜ் வந்து உலக அளவிலே ஒரு அதிகாரத்துக்கு எதிராக இருப்பவன் தான் கலைஞன் என்பதை வந்து உலகத்திற்கு முதலில் எடுத்துக்காட்டியது யார் தெரியுமா? சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் என்ன செஞ்சார்னா, உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ஹிட்லரை உலகமே பார்த்து நடுங்கி கொண்டிருந்த போது ஹிட்லரை போலவே வேஷம் போட்டு அவன் ஒரு காமெடி பீஸு அப்படிங்கிறத உலகத்துக்கு சொன்னார். ஏனால் வரலாற்றிலே சர்வாதிகாரிகள் எல்லாம் கோமாளிகளாகத்தான் இருந்திருக்கான். அவனுடைய அரசாங்கம் நிலைக்கப் போவது கிடையாது என்பதற்கு சார்லி சாப்ளின் தான் ஒரு உதாரணமாக ஹிட்லரை கேலி செய்து திரைப்படம் எடுத்தான். டிக்டேட்டர் என்று சொல்லக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே அவருடைய சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு படத்தை அவர் எடுத்தார். அதை போல ஒரு சார்லி சாப்ளினை போல இன்றைக்கு இந்திய திரைப்பட வரலாற்றில் அதிகாரத்துக்கு எதிராக முழங்கக்கூடிய, அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக, தேர்ந்தெடுக்கப்படாத மக்களின் பிரதிநிதியாக பிரகாஷ்ராஜ் இருக்கிறார். ஆனால் இதனால் அவருக்கு பாலிவுட்டில் வாய்ப்புகள் பறி போகும்ன்ற மாதிரியான சூழல்லாம் ஏற்பட நிச்சயமாக அவருக்கு பறி போயிருக்கிறது. அவரே அதை வந்து பல முறை வந்து சொல்லி காட்டியிருக்கிறார். என்ன காரணம்னா, ஒருவேளை வந்து ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது என்ன செஞ்சாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எதிர்கட்சிக்காரனுடைய கருப்பு பணத்தை பூரா ஒழிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பாஜகவினுடைய கருப்பு பணம் வளர்ந்து விட்டது. அதனால் சினிமாவில் கருப்பு பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முக்கியமானது. அதில் வந்து பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பிரகாஷ்ராஜை நம்ம வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சோம்னா நம்ம வந்து மேற்படியான் நமக்கு வந்து நம்ம கருணை காட்ட மாட்டார் என்கிற அடிப்படையில் அதிகாரத்திற்கு அஞ்சு பல பேர் அவரை கமிட் பண்ணுறதுலேருந்து ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸை கூட கேன்சல் பண்ணியிருக்காங்க பல இடங்களில். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நேர்மையான ஒரு கலைஞனாக பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக. சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார் நேரம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.